கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 8:8, ரோமன்ஸ் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக அடுத்த காரியத்தை சொல்கிறாரு. எப்படி மாம்சமோ ஆவியும் போராடுதுன்னு சொல்லக்கூடியதா. அதாவது மாம்சம்ங்கிறது அது நியூட்ரல் கிடையாது. அது எப்பொழுதுமே என்ன பாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்டதா தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடியது. அதனால் இப்போ என்ன, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், இங்கே இந்த சாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதத்துக்கு என்னென்னா, ஒரு மனுஷன் முழுமையாக பாவ சிந்தையிலும் பாவத்தினால வழி நடத்தக்கூடியவனா. அப்போ இது ஒரு சரீரம் மாத்திரமல்ல, இது என்ன, ஒரு மனுஷனுடைய முழுவதும் தேவனுடைய ஆவி இல்லாமல் அவன் பாவத்தினால் வழிநடத்தப்படக்கூடியவனாக இருக்கும்போது அவன் என்ன பண்ண மாட்டான், தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான். இது அப்சல்யூட் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இதில் வேற மாற்று கருத்தே கிடையாது. அதாவது நீங்கள் என்னதான் ஒரு நெறியான வாழ்க்கை வாழணுன்னாலும் சரி, ஒரு மத சம்பிரதாயமாக வாழணும் சரி, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வாழக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை எதில் இருக்குது, விசுவாசத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படிவதிலையும் இல்லை. மாறாக தனக்கு உரிய காரியங்களில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இந்த வசனம் நமக்கு எதை காட்டுதுன்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபை இல்லாமல் தன்னிச்சையாக அவனால் வாழ முடியாது, கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது என்பதை காட்டுவதற்காகத்தான். ஏன்னா கர்த்தரை பிரியப்படுத்துவது என்பதற்கு என்ன தேவை இருக்குன்னா, ஒரு மனுஷன் ஒரு மாறுபட்ட மறுசீரமைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டுமே ஒழிய வெளியரங்கமான காரியம் இல்லை. அதனால தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ என்ன, தேவனை பிரியப்படுத்தணும்னா உங்களுக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லும்போது, ஒருவன் சமசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. அப்போ என்ன, நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் செய்யும்போது அது தேவனுக்கு ஏற்புடையது கிடையாது. அதனால தான் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லும்போது, எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு மனுஷன் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்போது தான், விசுவாசத்தில் வாழும்போது தான் கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம கிறிஸ்துவை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையாக. ஏன்னா மனிதனுடைய எல்லா முயற்சியும் என்ன பண்ணாது, தேவனை பிரியப்படுத்தாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன, விசுவாசம் ஒன்று தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசம் வைத்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் கீழ்ப்படிந்த வாழுகிற வாழ்க்கை தான் அவருக்கு பிரியப்படுத்தும் தெரியனால நம்ம முழுக்க கிறிஸ்துவை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சம்பிரதாயம், சடங்காச்சாரம், இல்லை ஒரு நெறியான வாழ்க்கை வாழ்வது, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வாழும்போது அதில் ஒரு வல்லமையே கிடையாது. அது என்ன பண்ணும், இது எல்லாமே ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தை நம்ப வைக்குமே ஒழிய கர்த்தருடைய கிருபையை நம்ப வைக்காது. அதனால தான் ஒரு விசுவாசியாக இருக்கிறவன் எதில் பலப்படணும், எதில் சந்தோஷப்படணும்னா, அவன் இனி தனக்கென்று வாழாமல் கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடியவனா. ஏன்னா நமக்கு ரொம்ப அழகாக கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருப்பது நான் அல்ல என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா, நீங்கள் இப்படி ஒரு இதாக நடைமுறையில் உள்ள உதாரணம் எடுத்தவங்க, ஒரு மனுஷன் அவன் ரொம்ப தாராள குணமுள்ளவனா, அவன்
எப்பயும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தான்னா அது என்ன பண்ணும்? அவனை மகிமைப்படுத்தும். ஏன்னா ஒரு மனுஷன் தாராளமாக செய்கிறாரு அப்படின்னா, ஐயோ அவர் எப்போ பாரு எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தோடு செய்யும்போது என்ன பண்ணும்? அது ஒரு உண்மையான கீழ்ப்படிதலாக இருக்கும். அது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோட கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.